அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். இன்னொரு கட்டுரை. இது இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பலின் அப்படின்ற ஒரு தலைப்பில். இப்போ தொல்காப்பியர்லாம் நிறையா இலக்கியத்தை பற்றிய செய்திகள் ஃபுல்லாக செய்யுள் இலக்கியமாகி அந்த செய்யுள் இயற்றக்கூடிய முறை பற்றி எல்லாமே தொல்காப்பியத்தில் நிறைய சொல்லியிருப்பார். செய்யுள் பாட வேண்டிய முறை, செய்யுள்னால் என்னென்ன இருக்கணும், நூலுக்கான இலக்கணம் அப்படின்றதெல்லாம் நிறைய சொல்லியிருப்பார். இதெல்லாம் எப்படின்னா, அது தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூலாக இருந்தாலும் அவர் இலக்கியம் பற்றி சொல்வதற்கான காரணம் என்னென்னா, நன்னூலரோட நூற்பா வரிகள் தான் இந்த கட்டுரையின் தலைப்பு. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பலன் அப்படின்ற மாதிரி நன்னூல் எழுத்ததிகாரம் பவணந்தி முனிவர் எழுதிய எழுத்ததிகார நூற்பா தான் இது. அதில் என்னென்னா, இலக்கணம் ஒரு இலக்கணம் வரையறை இலக்கணம் எழுதுவதற்கு இலக்கியம் ஏற்கனவே இருந்த இலக்கியங்களில் இருந்து படிக்கப்பட்டு எடுக்கப்பட்ட இது கோட்பாடுகளைத்தான் இலக்கணத்தில் நிறுவி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பலன், இலக்கியத்தை படிச்சுட்டு தான் அதுக்கான இலக்கண வரையறை சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த கட்டுரை. அதை பற்றி பார்க்கலாம். வணக்கம். கட்டுரை தலைப்பு இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பலின். முன்னுரை. இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பப்பட்டிருப்பினும் அவ்வாறு கண்ட இலக்கணத்திற்கு இலக்கியத்தையே சான்று காட்டியுள்ளனர் இலக்கண உரையாசிரியர்கள். தொல்காப்பிய பொருளதிகார இலக்கிய மரபுகளில் ஒரு சில மரபுகளை கட்டுரை சுருக்கம் கருதி குறுந்தொகையுடன் ஒற்றுமைப்படுத்தியும் வேற்றுமைப்படுத்தியும் காண்பது இக்கட்டுரையின் நோக்கமாகும். தொல்காப்பியரின் முப்பொருளும் குறுந்தொகையும். ஒரு செய்யுள் அமைய வேண்டிய முறை பற்றி தொல்காப்பியர் 34 வகை உறுப்புகளை செய்யுளியலில் கூறியுள்ளார். ஒரு செய்யுள், ஒரு இலக்கியம் அமைய வேண்டிய முறை பற்றி தொல்காப்பியர் 34 வகை உறுப்புகளை தொல்காப்பிய பொருளதிகார செய்யுளியலில் கூறியுள்ளார். இது மட்டுமன்றி பொருளதிகாரத்தின் பிற பகுதிகளிலும் செய்யுள் பற்றிய மரபுகளை ஆங்காங்கே கூறுகின்றார். அகத்திணை இயலில் ஒரு செய்யுளை படிக்கும்போது அதில் முப்பொருள்கள் தான் சிறப்பாக அமைய வேண்டும் என்கிறார். இதனை முதல் கரு உரிப்பொருள் என்ற 3 நுவலும் காலை முறை சிறந்தனவே பாடலுள் பயின்றவை நாடும் காலை என பொருளதிகார அகத்திணையல் 3வது நூற்பாவால் அறிய முடிகின்றது. இவரின் இந்நூற்பாவை மெய்ப்பிக்கும் விதமாக குறுந்தொகையில் முகை முற்றினவே முல்லை, முல்லையோடு தகை முற்றினவே தன்கார் வியன்புனம், வாலிலை நெகிழ்த்தோர் வாரார், மாலை வந்தன்று என் மாநலம் குறித்தே என குறுந்தொகை 188வது பாடல் அமைந்துள்ளது. இப்பாடலில் முல்லைத்திணைக்குரிய கார் மாலை என்ற முதற்பொருளும் முல்லைப்பூ என்ற கருப்பொருளும் வாரார் நெகிழ்த்தனவே என்ற அடியில் ஆற்றி இருத்தல் என்ற உரிப்பொருளும் அமைந்துள்ளது. இம்முப்பொருளுமே ஒருங்கே இப்பாடலை சிறப்பிக்கின்றன. மேலும் தொல்காப்பியர் முதற்பொருளில் ஒன்றான சிறுபொழுதை தனி நூற்பாவாக கூறாமல் அவற்றிற்குரிய நிலத்தோடு சேர்த்தே கூறுவார். அவ்வாறு கூறும்போது மாலை, யாமம், வைகறை, விடியல், ஏற்பாடு, நண்பகல் என்று 6 வகை சிறு பொழுதுகளை அகத்திணை இயலில் கூறுகிறார். தொல்காப்பியர் கருத்துக்கு மாறாக குறுந்தொகையில் அல்லூர் நன்முல்லையார் காலையும் பகலும் கையறு மாலையும் ஊர்துஞ்சு யாமமும் விடியலும் என்று இப்பொழுது இடைதெறியின் பொய்யே காமம் என குறுந்தொகை 32வது பாடலில் இவ்வாறு காலை, பகல், மாலை, யாமம், விடியல் என 5 சிறு பொழுதை அடுக்கி கூறியுள்ளார். அல்லூர் நன்முல்லையாரின் கருத்தை ஏற்றுக்கொண்ட நம்பியக பொருள் போன்ற பிற்கால இலக்கணங்கள் சிறுபொழுது 5 என்றே கூறுகின்றன. ஊழ்வினையும் குறுந்தொகையும். தொல்காப்பியர் ஊழின் மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்டவர். அவர் ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றித் தோன்றும் பாலது ஆணையால் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்ப என தொல்காப்பிய பொருளதிகார களவியல் 2வது நூற்பாவில் ஊழின் வசத்தால் ஒத்த குணங்களையுடைய தலைவனும் தலைவியும் சந்தித்து காதல் கொள்கின்றனர் என்கின்றார்.
ஒத்த குணங்கள் என்பதற்கு பிறப்பு, ஆண்மை, ஆண்டு, உருவு நிறுத்த, காமவாயில், நிறை, அருள், உணர்வு, திரு என ஒரு வகை 10 பொருத்தங்களை தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியல் 25வது நூற்பாவில் கூறுகின்றார். இங்கு குறுந்தொகையில் ஒரு தலைவன் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவை என குறுந்தொகை 40வது பாடலில் இவ்வாறு கூறுகின்றான். இப்பாடலில் வானத்தில் உள்ள மலை தரையை அடையும் போது ஒன்று சேர்வது போல வெவ்வேறு இடங்களைச் சார்ந்த இக்காதலர்களும் ஒன்று சேர்ந்தனர் என்னும் கருத்து பெறப்படுகின்றது. இவர்கள் மனத்தால் ஒத்த கிழவனும் கிழத்தியுமே ஆவர். இவர்களிடம் தொல்காப்பியர் சுட்டிய 10 பொருத்தங்கள் இருந்ததாக தெரியவில்லை. எனினும் தொல்காப்பியர் கூறிய ஊழின் வசத்தால் இணைந்தனர் என்றே கூறலாம். தோழியும் தலைவியும் இணை பிரியாமல் இருப்பர். தலைவியின் நலத்தில் நற்றாயை விட செவிலித்தாயே அதிக ஈடுபாடு கொண்டவள். அவளைப் போலவே செவிலியின் மகளாகிய தோழியும் தலைவியின் நலத்தில் அதிக பற்றுடையவள். தலைவியின் சிறு வயது தொடங்கி இல்லறத்தில் புதல்வனை பெற்று வாழும் வாழ்க்கை வரை தோழி உறுதுணையாகவே இருப்பாள். எனவேதான் தொல்காப்பியரும் ஒன்றித் தோன்றும் தோழி மேன என தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினியல் 39வது நூற்பாவில் என தலைவியையும் தோழியையும் சிறப்பிக்கின்றார். இவர்களின் ஒன்றித் தோன்றும் இந்நட்பை மெய்ப்பிக்கும் விதமாக குறுந்தொகையில் தலைப்புனை கொள்ளினே தலைப்புனை கொள்ளும், கடைப்புனை கொள்ளினே கடைப்புனை கொள்ளும், புனை கை விட்டு புனலொடு ஒழுகின் ஆண்டும் வருகுவல் போலும் மாண்ட இப்பாடல் குறுந்தொகை 222வது பாடல் சுட்டுகின்றது. இதில் இவர்கள் சாவிற் சாதல் நோவிற் நோதல் என்னும் நட்பு புலனாகின்றது. இது போலவே கவலையாத்த அலைநீளிடைச் சென்றோர் கொடுமை எற்றி துஞ்சா நோயினும் நோயாகின்றே துயர் பொறுக்கல்லேன் தோழி நோய்க்கே குறுந்தொகை 224. இப்பாடலில் தலைவன் பிரிந்ததால் நான் படும் துயரத்தை கண்டு அதனை போக்க இயலாது தவிக்கும் தோழியின் துயரமே தனக்கு மிகவும் துன்பம் தருவதாகவும் தூங்காமல் தவிக்கும் நோயினும் கொடுமையான நோய் என்றும் தலைவி கூறுகின்றாள். தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் தோழியே தலைவியின் இன்ப துன்பத்தில் பங்கு கொள்வதாக உள்ளது. ஆனால் குறுந்தொகையில் தலைவியும் தோழிக்காக துன்பப்படுகின்றாள். தலைவியின் நாணமும் கற்பும். தொல்காப்பிய தலைவி தலைவன் மேல் கொண்ட காதலை கூட வெளிப்படையாக கூறுதல் இல்லை. ஏனெனில் நாணத்தை அணிகலனாக கொண்ட பெண்கள் பசுமட்கலத்துள் பெய்த நீரைப் போலத்தான் குறிப்பாக வெளிப்படுத்த வேண்டும் என்கின்றார் தொல்காப்பியர். இதனை நூற்பாவில் உயிரினும் சிறந்தன்று நானினும் சேர்திற் காட்சி கற்பு சிறந்தன்று என தொல்லோர் கிழவை புள்ளிய நெஞ்சுமோடு காம கிழவன் உள்வழிப்படினம் என தொல்காப்பிய பொருளதிகார களவியல் 23வது நூற்பாவில் இவ்வாறு கூறுகின்றார். இந்நூற்பாவினை மெய்ப்பிக்கும் விதமாக உயிரை காட்டிலும் நாணம் சிறந்ததாக இருப்பினும் நாணத்தை காட்டிலும் கற்பு சிறந்தது. கற்புக்கு இழுக்கு நேர இருக்கையில் நாணத்தை கைவிடுதல் சிறப்பு என கருதிய ஒரு குறுந்தொகை தலைவி அமர்க்கண் ஆமான் அம்செவி குழவி இளையர் ஓம்ப மறியி அவன் நயந்து மனையுறை வாழ்க்கை வள்ளியாங்கு மருவின் இனியவும் உளவோ செல்வாம் தோழி ஒல்வாங்கு நடந்து என குறுந்தொகை 322வது பாடலில் இவ்வாறு கூறுகின்றாள். தலைவனிடம் கூட குறிப்பாக தன் காதலை வெளிப்படுத்தியவள் கற்புக்கு இழுக்கு நேரம் முற்படுகையில் ஊரார் தன் களவை அறிந்தால் அலர்தூற்றுவர் என்று கூட எண்ணாமல் தலைவனோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கையே இனிது என்றெண்ணி தலைவன் வீட்டிற்கு தானே நடந்து செல்வதாக மேற்கண்ட பாடலில் கூறுகின்றாள். களவும் தலைவனும். இயற்கை புணர்ச்சியில் உன்னை வந்து விரைவில் மணமுடிப்பேன் என சூளுரைத்து தலைவன் தலைவியின் நலத்தை உண்டுவிட்டான். பின் காலம் தாழ்த்தி வரைவை நீட்டிக்கின்றான். இதனை உணர்ந்த தலைவி யாரும் இல்லை தானே கள்வன் தானது பொய்ப்பின் யானவன் செய்கோ திணைத்தாள் அன்ன சிறு பசுங்கால ஒழுகுநீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞான்றே என குறுந்தொகை 25வது பாடலில் இவ்வாறு புலம்புகின்றாள். இதில் அவள் தன்னை கூடவில்லை என பொய்த்து கள்வனாகி விட்டால் நான் என்ன செய்வேன்? எனக்கு சாட்சி கூற
குறுகை தவிர வேறு ஒன்றுமில்லையே என ஏமாற்றும் தலைவனை எண்ணி மேற்கண்ட பாடலில் வருந்துகின்றாள். இது போன்ற பாடல் செய்திகளை கொண்டுதான் தொல்காப்பியர் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ற தொல்காப்பிய பொருளதிகார கற்பியல் 4வது நூற்பாவின் விதியை வகுத்தாரோ என எண்ணத் தோன்றுகின்றது. பொய்க்காத தலைவன். களவில் பொய்த்த தலைவனுக்காக தொல்காப்பியர் விதியை வகுத்துள்ளார். ஆனால் குறுந்தொகை தோழி ஒருத்தி தலைவியிடம் கூறுவதாக எழில்மிக உடையது இங்கு அணிப்படுவும் திறவோர் செய்வினை அறவது ஆகும் ஆர்துயில் இயம்பும் நாடன் மார்பு உரித்து ஆகிய மறுயில் நட்பே தாங்கிக் கொள்ளற்க என இப்பாடல் சுட்டும். இதில் தலைவன் தன்னை வந்து விரைவில் மணப்பேன் என உரைத்து சென்ற சூளுரை பெறலாமல் நடந்து கொண்டு வரைவோடு வந்ததற்காக அவன் அறவோன் என்றும் அவனது அத்தகைய செயல் அருள் நிறைந்தது என்றும் தோழி குறுந்தொகை 247வது பாடலில் பாராட்டுகின்றாள். தோழி தலைவனை பாராட்டுகின்றாள். மற்றொரு தலைவன் வாடைக்காற்றை நோக்கி, வாடைக்காற்றே, நீ தலைவி உள்ள ஊரின் பக்கம் செல்லாதே எனவும், புள்ளினால் வேயை பெற்ற குடிசைகளை உடைய அவளது ஊரே கொடுமையான உன் காற்றை தாங்காத போது அவள் எங்கனும் தாங்கிக் கொள்ள கூடும் என குறுந்தொகை 247வது பாடலில் வினவுகின்றான். மேலும் ஒரு தலைவன் வரைவிற்காக பொருள் தேடிச் சென்று மீண்டும் வந்து தலைவியை பெற்ற போது மகிழ்ந்து தான் பிரிந்திருந்த போது மழையை பெய்து தலைவியை வருத்தாத மேகத்தை தான் பிரிந்திருந்த போது மழையை பெய்து தலைவியை வருத்தாத மேகத்தை தாளிரில் துமிய மின்னி துண்ணன்ன வீழ்வுரை இனிய சிதறி ஊழின் கடிப்பு இகு முரசின் முழங்கி இடித்து பெய்க இனி வாலியோ பெறுவான் என குறுந்தொகை 270வது பாடலில் இவ்வாறு வாழ்த்துகின்றான். இப்பொழுது மேகமே நன்றாக மழையை பெய் என அவன் மேகத்தை பார்த்து வாழ்த்துகின்றான். தலைவியை தான் பிரிந்திருந்த போது மேகம் பெய்யாததற்கு நன்றி கூறி இப்போது அதிகமாக தலைவியை நான் சேர்ந்தபோது இடித்து பெய்துகொள் என மேகத்தை பார்த்து அப்பாடலில் தலைவன் வாழ்த்துகின்றான். இல்வாழ்க்கையும் தலைவன் தலைவியரும். ஒத்த கிழவனும் கிழத்தியும் உடன்போக்கில் சென்று தலைவன் இல்லத்தில் மனம் முடித்து இல்வாழ்க்கையை சிறப்பிக்கின்றனர். இத்தகைய இல்வாழ்க்கையில் தலைவன் தலைவியர் பின்பற்றி வாழக்கூடிய நெறியாக தொல்காப்பியர் பூப்பின் புறப்பாடு ஈராறு நாளும் நீர்த்தகன்று உரையார் மனையினுள்ள பரத்தையிற் பிரிந்த காளையானே என நீர்த்தகன்று உரையார் பரத்தையிற் பிரிந்த காளையானே என தொல்காப்பிய பொருளதிகார கற்பியல் 46வது நூற்பாவில் இவ்வாறு கூறுவர். இதில் தலைவுக்கு பூப்பு முடிந்த பின் வரும் 12 நாட்களில் தலைவன் தலைவியை பிரியக்கூடாது என்பர். இவ்விரு நாளும் 12 நாளும் கரு உருவாகும் காலம் ஆதலால் தலைவன் தலைவியை பிரிதல் அறமன்று என்று உரைப்பர். பூப்பின் புறப்பாடு தலைவியை பிரிதல் அறம் ஆகாது எனில் பூப்பின் போதும் தலைவியை கூடுதல் அறமாகாத செயலே ஆகும். குறுந்தொகையில் இரவில் தலைவனோடு உடனிறைந்த ஒரு தலைவி குக்கு என்றது கோழி அதனெதிர் துட்கென்றது என் தூவு நெஞ்சும் தோல்தோய்ப் காதலர் பிரிக்கும் வாழ்போல் வைகரை வந்தற்றாள் எனவே என குறுந்தொகை 157ல் 7வது பாடலில் இவ்வாறு கூறுகின்றாள் ஒரு தலைவி. இதில் வைகரை வந்ததை கோழி உணர்த்தியதால் என் நெஞ்சம் தலைவனை பிரிய வேண்டுமே என அச்சம் கொள்வதாயிற்று என தலைவி வைகரை வைவதற்குரிய பூப்பு என பிரித்து பொருள் கொண்டு கோழியை வைவதாக ராகவையங்கார் உரை கூறுகின்றார். இதனையே இறையனார் அகப்பொருள் உரையும் பூப்பு காலமாகிய 3 நாளும் தலைவன் தலைவியுடன் கூடுதல் கூடாது, அது அறமற்ற செயல். அவ்வாறு கூடினால் பூப்பு புறப்பட்ட ஞான்று நின்ற கரு வயிற்றில் அழியும், 2ஆம் நாள் நின்ற கரு வயிற்றிலேயே சாம், 3ஆம் நாள் நின்ற கரு குறு வாழ்க்கை தரும், மாலினும் திருவின்றாம். அதனால் கூடப்படாதென்பது
என இறைஞர் அகப்பொருள் 43வது நூற்பாவின் உரை சுட்டுகின்றது. இவ்வாறு கூறுகின்றது. முடிவுரை. இலக்கியம் கண்டுதான் இலக்கணம் இயம்பி இருப்பர் என்பதை குறுந்தொகையின் முப்பொருள் பற்றிய பாடல் சுட்டுகின்றது. எனினும் சிறு பொழுதை குறுந்தொகை 5ஆக கூற காரணம் தெரியவில்லை. தோழியே தலைவி நலத்தில் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டுமென்று தொல்காப்பியர் சுட்ட தலைவியும் தோழி நலத்தில் சம ஈடுபாடு கொண்டவளே என்ற குறிப்பை குறுந்தொகை கூறுகின்றது. கரணம் தோன்றுவதற்கு பொய்யும் வலுவுமே காரணம் என தொல்காப்பியர் கூறுகின்றார். ஆனால் தலைவன் பொய்த்தான் என்று குறுந்தொகை சான்றுகள் கிடைத்தன. பொய்க்காத தலைவனுக்குரிய இலக்கிய சான்று எதுவும் வேறு இலக்கியங்களில் கிடைத்தில்ல. ஏன் கரணம் அன்று பொய்யும் வலுவும் இல்லாமல் நன்றான முறையில் நடைபெறவில்லையா? பூப்பின் பின் தலைவன் தலைவியை பிரியக்கூடாது என்று மட்டும் கூறிய அவருக்கு பூப்பின் போது தலைவன் தலைவி கூடுதல் பற்றிய செய்திகள் கிடைக்கவில்லையா என எண்ணத் தோன்றுகின்றது. எனினும் இலக்கியம் கண்டே தொல்காப்பிய பொருளதிகாரம் இயம்பப்பட்டுள்ளது. இலக்கியங்கள் பல இருப்பினும் சங்க இலக்கியத்தில் ஒன்றான குறுந்தொகை தொல்காப்பிய பொருளதிகார இலக்கிய மரபோடு பெரிதும் ஒத்து போகின்றனவே. நன்றி, வணக்கம்.